மழை மேகமடி நீ எனக்கு 111 எழுத்தாளர்கள் ஒன்றிணைந்து உலக சாதனைக்காக எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு. வணக்கம். மழை மேகமடி நீ எனக்கு. கதாசிரியர் பிரியங்கா ஸ்ரீராம். உக்கிரமாய் தகிக்கும் வெயிலில் அலைந்து வந்தவளாய் சோர்வோடு வீட்டினுள் நுழைந்து சோபாவில் பொத்தென தூரிகா விழுந்த நொடி அம்மா என ஆர்ப்பரிப்போடு வந்து கட்டிக்கொண்டான் 5 வயது மகன் சேயோன். மூடியிருந்த இமைகளின் வழி சிறு நீர்த்துளிகள் கன்னம் தாண்டி வழியும். அதை உணர்ந்த அந்த பிஞ்சு தன் கரத்தால் அதை துடைத்து, அழாதம்மா, ஏன் அழற என வினாவிய போதே அங்க வந்த ஆறுமுகம். அம்மா வெயிலில் போயிட்டு வந்தா இல்ல, அதனால தலைவலிச்சிருக்கும், அதான் அழுதுட்டா, நீ போய் விளையாடு என பேரனை வாஞ்சையாய் வருடி அவன் அறியாமல் மகளையும் கண்களால் எச்சரித்தார். விரைந்து அறைக்கு சென்று திரும்பிய சேயோன் கையில் இருந்த சிறு தலைவலி தைலத்தை அன்னையிடம் தந்தவன். தடவிக்கோமா, தலைவலி போயிடும், நான் தொட்டா எரியுது என முன்னே தான் அதை தொட்டு அனுபவித்த பாடத்தினால் அழகாய் அன்னைக்கு வைத்தியம் கூற மகனை அள்ளி அணைத்து கொண்டவள், சரி நீ போய் ரூமில் விளையாடு என முகத்தில் எதையும் கட்டாமல் கூறி மகனை அனுப்பிவிட்டு ஹாலின் நடு கதவை ஒருக்களித்து வந்தவள், அம்மா எங்கேப்பா என கேட்க, ஆறுமுகம் உள்ளேதான் இருக்கா பாப்பா. கேட் சத்தம் கிட்டு தம்பி ஓடி வந்துட்டான், என்ன ஆச்சு என விவரம் கூறி கேட்டவர் குரலில் பரிவே மேலோங்கி இருந்தது. துப்பட்டாவின் பின்னே கயற்றியபடியே, என்ன ஆகும், வழக்கம் போலதான், இன்னும் எத்தனை காலம்தான் இந்த கொடுமையோ என விரக்தியாய் தூரியா கூறவும் அங்கு கோபமாய் வந்த தமிழ்ச்செல்வி, இதுக்குதான் தலபாடா அடிச்சுக்கிட்டேன், இதெல்லாம் வேணான்னு கேட்டாதானே என படபடவென புரிய வேகமாய் எழுந்த தூரிகா, உன் பேச்ச கேட்டு அவனை அப்படியே விட்டு புதுமா பிள்ளையாக்க சொல்றியா? ஏன் ஒருத்தி வாழ்க்கை பழனது போதாதா, இன்னொருத்தையும் அழியணுமா என கடுப்போடு கத்தவும் அங்கு என்னமோ ஏதோ என ஓடி வந்த மருமகனை தன்னோடு சேர்த்து அணைத்தபடி பரமேஷ் அறைக்குள் சென்று கதவடைத்துக் கொண்டான். இங்க நீ என்கிட்ட கத்துறதுக்கு பதிலா நீ கத்த வேண்டிய இடத்துல கத்தி இருந்தா உன் வாழ்க்கையாவது உனக்கு நினைச்சிருக்கும் என வெடுக்கென தமிழ்ச்செல்வி கூறிவிட வழக்கமான வசனத்தை கேட்டு தந்தையை ஆழ பார்த்தவர் எதுவும் பேசாமல் தன் அறைக்கு சென்றார். தலையில அடித்து கொண்ட ஆறுமுகம், உன்னை திருத்தவே முடியாது செல்வி, புருஷன் சரியில்லைன்னு ஆயிட்டு ஒத்தையாளா அலையுது, நீ இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பாப்பாவை போட்டு கொத்துவ? புருஷன் சரியில்லைனாலோ செத்துட்டாலோ பொண்ணுங்களுக்கு தாய் வீடுதானே ஆதரவு, அவன் செத்த கணக்கு தான் இப்பவே என வழக்கம் போல் மகளுக்கு பரிந்து கொண்டு வந்தார். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஊர் உலகத்துல நடக்காதா உங்க பொண்ணுக்கு நடந்துட்டு அவ்வளவு ஏன் உங்க அம்மா மட்டுமா, உங்க அப்பா, உங்க தங்கச்சிங்க, தம்பிங்க, அவங்க பொண்டாட்டிங்கன்னு மூத்த மருமகளாவா என்ன உங்க மொத்த குடும்பமும் பார்த்தது? தனி குடுத்தனை இருந்தப்பவே லெட்டர் போட்டே குடும்பத்தை பிரிச்சு வச்ச ஜகஜால கில்லாடிகளாச்சே நீங்களும் உங்க குடும்பமோ. நீங்களும் ஆடாத ஆட்டமா சாகர வர உங்க அம்மா என்ன பேச்சு பேசினாங்க. அந்த பாவம் மொத்தமும் என் பொண்ணு தலையில வந்து விழுந்துட்டு அவ பாவம் கைப்பிள்ளையோட தனிமரமா போயிடுவாளோன்னு ஆதங்கத்தில் நான் ஏதோ சொன்னா என்ன வில்லி மாதிரியே அப்பாவும் மகளும் பாருங்க என மகள் வாழ்வில் ஆரம்பித்து தன் கடந்த காலத்தை இழுத்து பேசுற வெகுண்ட ஆர்வம். ஆமாண்டி, அத்தனையும் நான் செய்த பாவம் தான், ஒத்துக்கிறேன். இப்ப என்ன பண்ணலாங்கிற? சித்திரவா இல்ல யார்கிட்ட மன்னிப்பு கேட்டா மாறும்னு சொல்லிடி கேட்கிறேன், அப்போ எல்லாம் சரியாயிடுமா என தானும் பதிலுக்கு கத்தினார். உடைமாற்றி வந்த தூரிகா, ஆரம்பிச்சிட்டீங்களா? பிரச்சனை என் வாழ்க்கையில, ஆனா தினம் நீங்க தான் அடிச்சுக்கிறீங்க. புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டையே இல்லாம எனக்கு டைவர்ஸ் கேஸ் நடக்குது. அந்த கால பெற்றவங்க பிள்ளைங்களுக்காக எத்தனை பிரச்சனை வந்தாலும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஆனா இப்போ உள்ளவங்க அப்படி இல்லை. இதோ என் வாழ்க்கையவே எடுத்துக்கோங்க. பெத்த பிள்ளைன்னா அவனுக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? லட்டு மாதிரி பிள்ளை, அதுக்கு இந்த 5 வருஷத்துல 1 ரூபாய்க்காவது ஒரு மிட்டாய் வாங்கி தந்திருப்பானா? என் தலை எழுத்து எல்லாம் என நொந்து போனவளாய் பேசி கொண்டு இருக்கும் போது இடையிட்டு ஆர்வம், பாப்பா நான் போய் குட்டி பிள்ளைய பாத்துக்கிறேன், நீ போய் படி, இன்டர்வியூ இருக்கு இல்லையா என கண்டிப்போடு கூறி உள்ளே சென்ற போது மனைவியையும் கையோடு அழைத்து சென்றார். சித்தார்த் தூரிகாவிற்கு பெரியவர்கள் பார்த்து பேசி முடித்த திருமணம். ஜோடி பொருத்தம் அற்புதமாய் இருப்பதாய் பார்ப்போரெல்லாம் புகழ்ந்து சென்றனர். வசதியான குடும்ப பின்னணி கொண்ட ஆறுமுகம் பணம் அந்தஸ்தை பெரிதாக நினைக்காமல் குணம் முக்கியம் என்றே கருதினார். கணவனாய் முன்பு தெரியாதது அப்பாவாய் மனதை உறுத்திட தன் மனைவி தன் தங்கைகளாலும் தம்பி மனைவியராலும் அனுபவித்த கொடுமையை தன் மகள் அனுபவித்திடக் கூடாது என நினைத்து பெரிய குடும்பம் வேண்டாம், சிறிய குடும்பமாய் பார்த்தார். முக்கியமாய் நாத்தனார் உறவு இல்லாத வரனாய் தேடி தேடி கண்டறிந்தார். சித்தார்த் பள்ளி இறுதி படிக்கும் போதே தந்தையை இழந்திருந்தான். தாய் பொன்னரசி, ஒரே அண்ணன் ரிஷிதேவன், அண்ணி தவமலர். அவர்களுக்கு அப்போது ஒரு மகன் பிரணவ். சித்தார்த் டிப்ளமா முடித்த பின் வேலை செய்தபடியே பார்ட் டைமில் பொறியியல் முடித்துவிட்டு தற்போது பன்னாட்டு தனியார் கம்பெனியில் பணிபுரிவதாக கூறினார்கள். ஜாதகம் நன்றாகவே ஒத்து போனது. சித்தார்த் தூரிகா திருமணம் நிச்சயமானது. தூரிகாவிற்கு சித்தார்த்தை மிகவும் பிடித்திருந்தது. காதல் கல்லுண்டவளாய் அலைபேசியும் கையுமாய் அலைந்தாள். அப்போது தபால் வழியில் முதுகலை படித்துக் கொண்டிருந்தாள். நகை, சீர், புது கார் என ஊரும் உறவுகளும் வியக்கும்படி திருமணம் வெகு விமர்சையாய் நடந்தது. அத்தனை காலமாய் காதல் பறவைகளாய் பேசி அலைந்த இருவரும்
ஒரே அறையில் ஒரு வாழ்வை பகிரும் போதுதான் பல கசப்பான உண்மைகள் வெளிப்படும். அப்படித்தான் தூரிகாவின் வாழ்விலும் நடந்தது. முதலிரவன்றே கணவன் ஏனோ தன்னிடம் அத்தனை ஈடுபாட்டோடு நெருங்கவில்லையோ என ஐயப்பட்டு வினவிய மனதிடம் எனக்கு கூச்சம் இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்குமே என தானே சமாதானம் சொல்லிக் கொண்டார். திருமணத்திற்கு பின் கணவன் புது மனைவியை சுற்றி சுற்றி வந்து சீண்டி விளையாடுவான் என்ற மனமான தோழிகள் கூறிய வெட்க அந்தரங்கங்கள் அவளது வாழ்வில் நடக்கவே இல்லை. திருமணமான பின் கிட்டத்தட்ட 10 நாட்கள் அவளை அவன் தீண்டவே இல்லை. ஆனால் எப்போதும் போல் பேசினான், பழகினான். இரவின் தனிமையில் நெருங்கவில்லை. சரி, காலை குளித்து உடைமாற்றும் போது கூட கதவை தனியே துள்தாளிட்டுக் கொண்டான். மறுவை சடங்குகள் முடிந்தது. சித்தார்த்தின் அண்ணன் குடும்பம் அவர்களிருந்து அதே தெருவில் தனியே குடியிருந்தனர். ஆனால் அவர்கள் மகன் பிரணவ் எப்போதும் இங்கேயே இருந்தான். தூரிகாவை பொறுத்தவரை சிறு பிள்ளைகள் என்றால் உயிர். அத்தனை பிரியம். 7 வயது குட்டி பையன் சித்தி சித்தி என அழைத்து பேசுவதை கூட ரசித்தாள். அவனோடு விளையாட உட்கார்ந்து கதை பேசும் வகையில பொன்னரசி பேரனை அதட்டி தனது அறைக்குள் அழைத்துக் கொள்வாள். கணவனிடம் இதை பற்றி கூறினாள். அவன் சின்ன பையன், அவன் கூட நீ என்ன விளையாட போற? அப்புறம் அவனுக்கும் உன் மேல பயம் மரியாதை எதுவும் இருக்காதுன்னு அம்மா சொன்னாங்க. அவனை அவங்க கிட்டேயே விட்டு நீ கண்டுக்காத என கூலாக சொல்லி சொன்னான். புகுந்த வீடு சென்றதிலிருந்தே சித்தார்த்தின் பேச்சுக்களில் பெரும்பான்மையான வார்த்தைகள் அம்மா சொன்னாங்க, அண்ணன் சொன்னான் என்பதாகவே இருந்தது. எதையும் அவனாய் யோசித்து முடிவெடுப்பதில்லை. காருக்கு ஆக்டிங் டிரைவர் புக் செய்ய கூட அண்ணன் உதவியை நாடுபவனை நினைத்து சூர்யாவிற்கு உள்ளே ஏனோ செய்தது. அடுத்து புது மணமக்களுக்கு உறவுகள் கொடுத்த விருந்துகளுக்கு அவர்கள் தனியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. பொன்னரசியும் பிரணவும் உடன் வந்தனர். சூர்யாவின் காரில் அவள் கணவனோடு அவள் அருகே அமர முடியாது. தம்பதியிடையே பிரணவ் அமர்ந்திருப்பான். முன் இருக்கையில் மாமியார். வீட்டிலும் கணவன் அருகே சூர்யா அமரும் போதெல்லாம் எங்கிருந்தாவது வந்து பிரணவ் அவர்களிடையே அமர்ந்து கொள்வான். சங்கடத்தோடு சூர்யா சித்தார்த்தை பார்த்தால் அவன் சிரிப்பான். அப்போதெல்லாம் பொன்னரசி விட்ரா சித்தி உட்காரட்டும் என கூறுவாள். அது வெற்று வார்த்தை என்பது துர்காவிற்கு புரிந்தது. ஏனெனில் பொன்னரசி குரலில் துணிக்கும் அழுத்தம், தான் நினைத்தது நடக்க அவளது குரலில் ஒலிக்கும் அதிகாரமே வேறு. அது உடனே வேலையும் செய்யும். இதுதான் இனி நம் வாழ்வு. சித்தார்த் நம்மை நன்றாக பார்த்துக் கொள்வான். ஒற்றை தாயா இருந்ததாலும் மூத்த மகன் தனி கொடுத்தனம் சென்றதாலும் எங்கே இளைய மகனும் தன்னை கைவிட்டு விடுவானோ என் இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கில் இப்படி மாமியார் நடக்கிறாள் என படித்த முட்டாளாய் தூரிகா நினைத்துக் கொண்டாள். திருமணம் முடிந்த 20வது நாள் மொட்டை மாடிக்கு மனைவியை அழைத்து சென்ற சித்தார்த் இயல்பாக நான் பிஇயில் ஒரு பேப்பர் அரியர் வச்சிருக்கேன் என நோகாமல் ஒரு குண்டை தூக்கி தூரிகா தலையில் வைத்தான். நான் கேட்ட செய்தியில் அதிர்ந்தவள், இதையே முன்னாடியே நீங்க சொல்லல, நான் உங்ககிட்ட எதையாவது மறைச்சேன்னா சட்டப்படி ஒரு உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்றது குற்றம் தெரியுமா என ஆதங்கத்தோடு வினவ, என்ன சட்டம் பேசி மிரட்டியா? நான் நல்லா படிப்பேன், ஆன்சைட் போனதால அந்த பேப்பர் அரியர் ஆயிட்டு, அதன் பிறகு டச் இல்லாம பாஸ் பண்ணல என சித்தார்த் கூலாகவே பதிலளித்தான். தூரிகாவிற்கு உள்ளே அபாயமணி அடித்தது. அமைதியே அந்த வேதனையை ஜீரணிக்க முயன்றவள், நீங்க மறுபடியும் படிங்க, நான் சொல்லித்தரேன், இந்த வருஷம் பாஸ் பண்ணிடலாம் என கூற, இதான் பொண்டாட்டி என அவளது கண்ணம் கிள்ளி கொஞ்சி தன்னோடு அணைத்துக் கொண்டான். மற்ற சமயமாய் இருந்தால் உச்சி குளிர்ந்திருப்பாள். ஆனால் இப்போது மனம் சஞ்சலத்தில் இருப்பதால் அமைதியான புன்னகையோடு இருந்து கொண்டாள். இந்த விஷயம் அம்மா அண்ணனுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு தெரிய வேண்டாம், அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்டும் என கூறிய கணவனிடம் சூர்யா ஆமோதிப்பாய் தலையசைத்தாள். அடுத்த முறை தேர்வுக்கு அவள் சொல்லி தந்தும் பயனில்லாமல் போக அரசு தேர்வுக்கு படிப்பதாக குடும்பத்தில் போய் கூறி அவனை டியூஷனுக்கு அனுப்பி பாஸ் செய்ய வைத்தாள். மணமான முதல் மாதத்திலிருந்தே தூரிகாவை குழந்தை இல்லையா என பொன்னரசி எச்சரிக்க ஆரம்பித்தாள். அரை கதவு திறக்கும் ஓசையில் நினைவு சங்கிலி அறுபட தூரிகா நிமிர்ந்து பார்க்க அங்கு வந்த பரமேஷ், புக்கை திறந்து வச்சுட்டு பழச நினைச்சிட்டு இருக்கியா என அக்காவிடம் அதட்டலாக வினவ மறுப்பாக தலையசைக்க ஆரம்பித்த தூரிகா இயலாம ஆமோதிப்பை தலையசைத்து தலைகுனிய, விடுக்கா, உன் கண்ணீருக்கும் பாசத்துக்கும் அந்த ஆள் தகுதியானவன் கிடையாது, தூக்கி போட்டாச்சு, நீ ஆக வேண்டியதை பாரு, பொடி சொன்ன மாதிரியே பேசுறான், சிரிக்கிறான், எத்தனை பாசமா இருக்கான், உன் மேல உயிரா இருக்கான், அவனுக்காக நீ மீண்டு வா என்றவன் கையோடு எடுத்து இந்த பையில் இருந்த ஒரு பார்சலை எடுத்து மேஜை மேல் வைத்தவன், உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் சாப்பிடுபடி, நாளைக்கு உனக்கு ரொம்பவே முக்கியமான நாள் என பெரியவன் தோரணையில் கூறி அக்காவின் தலையை வருடி சென்றான். தன்னை விட இளையவன் என்ற ஆசானாய் மாறி கூறிய வார்த்தைகளும் மகனுக்காக தான் உடல் மட்டுமின்றி மனமும் முழு பலத்தோடு இருப்பது என முடிவெடுத்தவளாய் கண்களை மூடி கடவுளை பிரார்த்தித்த பின் படிக்க ஆரம்பித்தாள். நீதிமன்றம். தூரிகா வகேரா என பெயர் அழைக்கப்படும் தூரிகா முதலில் நிமிர்வாக உள்ளே சென்றிட அவளுக்கு பின்னே வந்த சித்தார்த், பொன்னரசி, ரிஷிதேவன், தவமலர் குற்றவாளி குண்டில் ஏறி நீதிபதியை வணங்கி நின்றனர். இரு தரப்பு வக்கீல்களும் தங்கள் வாதங்களை எடுத்துரைத்தனர். தூரிகா கணவன் அவன் குடும்பத்தார் மீது தொடுத்துள்ள வரதட்சணை வழக்கின் விசாரணை தான் இன்று நடப்பது. சித்தார்த் தொடுத்த விவாகரத்து வழக்கை அவள் பிறந்த ஊரான இங்கேயே சென்னை உயர்நீதிமன்றம் மூலமாக மாற்றி அதையும் தூரிகா தனியே ஒருத்தியாகவே சமாளித்து வருகிறாள்.
சித்தார்த் தரப்பு வக்கீல் இத்தனை சாட்சிகள் சொல்லியிருக்காங்க, இதுவரை என் கட்சிக்காரர் அவர் மனைவியை அடிச்சதில்லை, அவங்க குடும்பத்தாரும் அவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தல, அப்படி நடந்ததுன்னு ஒரு சாட்சி இல்ல, ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா என சவாலாக கூறினார். பதில் வாதத்திற்காக எழுந்த தன் வக்கீலை அமர சொன்ன தூரிகா, நான் கொஞ்சம் பேசலாமா மேடம் என பணிவோடு கேட்டார். நீதிபதி அனுமதி வழங்கும். மேடம், என்னை பேச அனுமதிச்சதுக்கு நன்றி. நான் குற்றச்சாட்டில் சொன்னது கொஞ்சம் தான், ஆனா இவங்கெல்லாம் நான் போதுங்கிற அளவுக்கு எனக்கு இவங்களால மன உளைச்சல அனுபவிச்சுட்டேன். அடிச்சாதான் அது கொடுமைன்னு இல்லையே மேடம். உச்ச நீதிமன்றம் உடல் ரீதியான துன்புறுத்தலை விட மன ரீதியான துன்புறுத்தல் கொடியதுன்னு சொல்லியிருக்கே. அடிச்சு காயமான ஆதாரம் கிடைக்கும், சாட்சி இருக்கும். ஆனா இவங்க முழுக்க அடிச்சது என் மனசில். அதுக்கு முழு சாட்சியும் ஆதாரமும் நான் மட்டுமே. இன்னைக்கு எல்லாத்தையும் கொட்டிடுறேன். தப்பு செய்தது இவரு, ஆனா தண்டனை எனக்கு. ஆமா, புருஷன் சரியில்லைன்னா அவன் அந்த சமூகம் குறை சொல்றது இல்ல. ஆம்பளைனா அப்படி இப்படிதான் இருப்பான், நீதான் அனுசரிச்சு கைக்குள்ள வச்சுக்கணுங்கிறாங்க. அவன் தப்பு பண்ணா இவ சரியில்லை, அதான் அவன் தப்பா போயிட்டான்னு அப்படிங்கிறாங்க. வீட்டில் இவரை எனக்கு கணவனா முடிவு செய்தாங்க, சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். அந்த நொடியில இருந்து மனப்பூர்வமா இவரை நேசிச்சுதான் இவர் கூட வாழ்ந்தேன். ஆனா இவங்க சுயரூபம் தெரிஞ்சும் நான் பொறுத்து போனேன். அது 3 வருஷம் தான் நீடிச்சது. ஊர் உலகத்தில் நடந்துட்டுன்னு என்ன கேட்டாங்க. புருஷன் குடிச்சானா இல்ல வேற பொம்பளை வச்சிருக்கானா, சிகரெட் சீட்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையேன்னு சொல்றவங்களுக்கு ஒண்ணும் புரியல. குடும்பம் நடத்த சுய அறிவு ரொம்ப முக்கியம். இங்க அது இல்லாதனால்தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். இன்னும் தெளிவா சொன்னா, புருஷன் பொண்டாட்டியா எங்களுக்குள்ள எந்த சதையுமே இல்லை. இப்போ வர மாமியார அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொழுந்தனார் குடும்பம் அனுசரிச்சு போ, இதையே எல்லோரும் சொல்றாங்க. எத்தனை காலம் இந்த அனுசரிப்பு? எனக்கும் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கே, அதை நான் ரசிச்சு வாழ எனக்கும் உரிமை உண்டுதானே. எத்தனை காலத்துக்கு இவர் தப்புக்களுக்கு நான் சிலுவை சுமக்கிறது? எப்போ இவங்க ஏமாத்துறாங்கன்னு உணர்ந்தனும் அப்போல இருந்து இவங்க எனக்கு எதிரா செய்யும் அனைத்துக்கும் ஆதாரம் சேகரிக்க ஆரம்பிச்சேன். ஒருவேளை இவங்க என்னை கொன்னுட்டா கூட அது என் குடும்பத்துக்கு கிடைக்கும்படி என் தோழி மூலமா ஏற்பாடும் செய்திருந்தேன். புருஷன் பக்கத்தில் உட்காரக்கூடாது, அவருக்கு சாப்பாடு போடக்கூடாது, அவர் என்னை எப்படி கூப்பிடணுங்கிறதை கூட அவங்க அம்மா தான் முடிவு செய்வாங்க. என் செல்போனில் நான் என்ன வால்பேப்பர் வைக்கணும்னு அவங்கதான் சொல்லணுமா? அவ்வளவு ஏன் நைட்டி பாக்கெட்ல நான் என் கையை விட்டுக்கிறது கூட உலகமாக குற்றம். எனக்கு பிடிச்ச பூ வச்சா தேவடியா தொழில் பண்றவதான் இந்த பூ வைப்பா அப்படின்னு கேவலமா பேச வேண்டியது. இன்ன தெய்வத்துக்குன்னு தான் இருக்கு, இந்த தொழில் செய்யறவங்கதான் இந்த பூ வைக்கணும்னு இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது மேடம் என்ற போதே கண்ணீர் கரை மீறிட ஆவேசமா இதை புறங்கையால் துடைத்து விட்டு தொடர்ந்தார். புருஷனோட தட்டில் கொண்டாடி சாப்பிடக்கூடாது, எங்க அறையில் நான் தனியா இருந்தா தாழ் போடக்கூடாது, உருவ கேலி வேற, உனக்கு எலிவால் முடி, கருப்பா இருக்க, கட்டையா குண்டா இருக்குன்னு தினம் குத்தி காட்டியே பேசுறது. ஏன் பெண் பார்க்கும்போது அவங்களுக்கு அதெல்லாம் தெரியலையா? இவங்க கேட்கறபடிதான் பெண் வேணும்னா பிரம்மங்கிட்ட ஆர்டர் பண்ணிதான் செய்து வாங்கிக்கணும். அப்பவும் 1000 குறை சொல்லதான் செய்வாங்க. இந்த குடும்பத்தில் வழி வழியா சிலது நடக்கும். ஆண் குழந்தை பிறந்தா அது வளரும் போது அதோட அப்பா இறந்துருவாங்க. உன் புருஷன் வளரும் போது உன் மாமனார் இறந்துட்டார். பெண் குழந்தை பிறந்தா மாமியார் அதோட 1 வயசுக்குள்ள இறந்துருவாங்க. என் மாமியார் அப்படிதான் என் குழந்தைனார் பெண் பிறந்து 1 வயசுக்குள்ள இறந்துட்டாங்க அப்படின்னு பொன்னரசி சொல்ல எனக்கு பயம் வந்தது. புருஷன் கூட சேரும் போதெல்லாம் குழந்தை வந்துடக்கூடாதுன்னு வேண்டும் அளவுக்கு அந்த பயம் என்ன ஆட்டி படைச்சது. படிச்சும் சித்தார்த் மேல வச்ச நேசத்தால முட்டாளா இருந்தேன். இப்ப தோணுது, குழந்தைன்னு பிறந்தா ஒண்ணு ஆணாவோ இல்ல பெண்ணாவோ தான் பிறந்தாகணும், வேற வழி இல்லை. திருமணம் ஆன முதல் மாசம் எனக்கு பீரியட் வந்த அன்னைக்கு என் முன்னே இருந்து அவங்க மூத்த பையனுக்கு கால் பண்ணி, உன் தம்பி பொண்டாட்டி இந்த மாசம் தீட்டாகிட்டான்னு கூச்சமே இல்லாம சொல்லுவாங்க. இது தொடர்ந்து நடந்தது. என்ன மனதளவில் காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. சரி 2 பேரும் டெஸ்ட்டுக்கு போலாம்னா, ஏன் புள்ள சிங்கம், அவனுக்கு ஒண்ணும் இல்ல, நீ வேணா போயினா சொன்னாங்க. கடைசியில் பிரச்சனையா அவங்க பையனுக்கு தான், குழந்தை இல்லைன்னு இவங்க என்ன படுத்தின பாரு சொல்லி மாறாத மேடம். எந்த குறையும் இல்லாம அத்தனையும் தாங்கினேன். எங்களுக்கு கல்யாணம் ஆன சில நாள்லயே சித்தார்த் சொல்றார், அவர் செத்த பிரணவ் கொல்லி போடுவானோ. அப்போ அவருக்கு குழந்தை பிறக்காதுன்னு அவரே தெரிஞ்சு வச்சிருந்தாரா? தவமலர் 2வது மாசமா இருந்தது. எனக்கு 7 மாசம் வரை தெரியாது. கட்டின புருஷனே என்கிட்ட மறைச்சாரு. கேட்டா நான் மலடியாம். இந்த குழந்தை பிறந்தும் என்னை பார்க்க அழைச்சிட்டு போகல, அந்த குழந்தை பிறந்தும் என்னை பார்க்க அழைச்சிட்டு போகல, பேர் வைக்கவும் அழைச்சிட்டு போகல, சோறுட்டு குடும்பமே போச்சு, ஆனா என்ன கூப்பிடல. இப்படி ஒரே வீட்டுக்குள்ள அத்தனை பேரும் என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க. சித்தார்த் புருஷன் பொண்டாட்டி பர்சனல் சார்ட்ஸ் பேச்சுன்னு எல்லாத்தையுமே கூச்சமே இல்லாம அவங்க அண்ணன் கிட்ட பகிர்ந்துக்கிறார். அதை வச்சு அவர் எங்க அப்பா கிட்ட பேசுறார். புருஷன் பொண்டாட்டிக்குன்னு ஒரு அந்தரங்கம் இருக்கும், அதான் தாம்பத்தியம். அதுக்குள்ள பெத்த பிள்ளைகளுக்கு கூட அனுமதி கிடையாது. அதை கூட காப்பாற்ற முடியாத தனிப்பட்ட முறையில் சுயமா எந்த முடிவுமே எடுக்க தெரியாதவரை கணவரா அடைஞ்சிட்டேன். சில சமயம் பொறுத்துக்க முடியாம கேட்டா, போட்டது தின்னுட்டு மூளையில அடங்கிக்கிட, அதிகம் படிச்ச திமிரா, பணத்திமிரா, உன்னை யார் தலையிலும் கட்ட முடியாம தான் உங்க அப்பா உன்னை ஏன் தலையில் கட்டினார் என எதை பேசி என்ன அடக்க முடியும்னு பார்த்து பேசியே என் மனசை உடைச்சார்.
இது போக சொத்தை கொடு, நகை கொடு, உங்க அப்பாவோட வீட்டை சித்தார்த் பேரில் மாத்தி கொடுன்னு ஒரே தொல்லை. பணமாவே வாங்கிட்டாங்க லட்சக்கணக்கில். கடைசியா குழந்தை உண்டானேன். என் நகைய வாங்கி சொல்ல சொல்ல கிட்டாம வீடு கட்டினார். அதுல அவங்க அண்ணன் பிள்ளைகளுக்கு உரிமையா. அப்ப என் பிள்ளை அதுல இருந்து தொல்லை அதிகமாச்சு. பணம்னு பிடுங்கி எடுத்தாங்க. 5 மாச பிள்ளைதாச்சியா இருந்தப்ப கேஸ் திறந்து விட்டு என்ன கொல்ல பார்த்தாங்க பொன்னரசி. நானே வெறுத்து போய் தூக்கு மாட்டிக்க போனேன். முதல் முறையா அப்போதான் என் குழந்தை அசைவை உணர்ந்தேன். அதை கொல்லக்கூடாதுன்னு மனசை மாத்திட்டேன். தனி கொடுத்தன கேட்டேன். குடும்பத்தை பிரிக்கிறேன்னு பட்டம் கட்டினார். பெத்த பிள்ளையை எட்டி கூட பார்த்ததில்லை. அண்ணன் பெற்ற பிள்ளைகள் பிறந்த நாளுக்கெல்லாம் வீட்டை அலங்கரிச்சு கொண்டாடும் சித்தார்த் இதுவரை அவரது ஒரே மகனோட எந்த பிறந்த நாளுக்கும் ஒரு வாழ்த்து கூட சொன்னது கிடையாது. பெத்த அப்பா எனும் உறவே இல்லாம பண்ணிட்டாங்க என் குழந்தைக்கு. இதுவரை அவர் குழந்தைய 3 தடவை தான் வந்து பார்த்திருக்காரு. அவங்க அம்மா மிரட்டல் எதுவும் என்கிட்ட வேலைக்கு ஆகலை. அதனால பொய் காரணங்களை வச்சு விவாகரத்து வழக்கு தொடுத்தார். நானும் குழந்தைக்காக பொறுத்தது போதும்னு வரதட்சணை வழக்கு தொடுத்தேன். சமூகத்தில் நல்ல ஆனா எனக்கு நல்ல கணவரா இல்லாதவர் நிச்சயம் நல்ல அப்பாவா இருக்க போறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இவரே சரியா வளராத போது இவர் எப்படி என் மகனே நல்லா வரப்பா? நானே மகனுக்கு அப்பாவா அம்மாவா இருந்துட்டு போறேன். ஏன்னா இவரை பார்த்து அந்த பிஞ்சும் வீணா போகும். நாளை அவன் இந்த சமூகத்தில் நல்ல மனிதனாய், ஒரு குடும்ப தலைவனாய், நல்ல கணவனாய், ஒரு நல்ல அப்பாவாய் பெண்ணுக்கு இருக்கணும். அப்படி நான் அவனை ஆளாக்கிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு பெண் கணவனை நம்பிதான் பிள்ளை பெத்துக்கிறான். கொஞ்சமும் அதை நினைக்காம சுயநலமா அவளை அந்த கணவன் டைவர்ஸ் பண்ணிட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்வார். ஆனா அந்த பெண் தன் வாய்வை இழந்து அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த சமூகத்தோட அத்தனை திட்டையும் வாங்கிக்கிட்டு டைவர்ஸி, சிங்கிள் மதர் எனும் அடையாளத்தோட தினம் வலியோடவே வாழ்ந்து மறையணுமா? வயசான அம்மா அப்பா, வேலைக்கு முயற்சி செய்யும் தம்பி, என் குழந்தை, இந்த வழக்குகள், இதை கூட என் நகைகளை வித்து நடக்கிறேன். இப்ப என் மகனுக்காக என் வாழ்வாதாரத்துக்கான முயற்சியில் இருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரே மனுஷியா தனியா செய்யறேன். என்னால முடியல மேடம், நிம்மதியா தூங்க முடியல, மனசு அமைதி இல்லாம தவிக்குது. தயவு செய்து நியாய நீதி அடிப்படையில இந்த வழக்கை சீக்கிரம் முடிங்க. என் மகனுக்கு அம்மாவாவது இருக்கணும் என கண்ணீரோடு கை கூப்பி கூறினார். அந்த அறையே நிசப்தமாய் மாறியிருந்தது. நீதிபதி கண்ணசைவில் பெண் போலீஸ் விரைந்து வந்து தூரிகாவை கைத்தாங்களை அழைத்து வந்து அமர வைத்து நீர் தந்து ஆசுவாசப்படுத்தினார். சித்தார்த் தரப்பு வக்கீல், இது என்ன நாடக அரங்கமா? அழுது வசனம் பேசிட்டா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்துருமா? எமோஷனல் டிராமா, பிளாக்மெயில் எல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாதுமா என எகத்தாளமாய் பேச அத்தனை நேரமா அமைதியா இருந்த நீதிபதி, போதும் நீங்க உட்காருங்க, நானும் இந்த கேஸை இத்தனை நாளா பாக்குறேன். எனக்கு நீதித்துறையில் 40 வருஷ அனுபவம். யார் பேசுறது உண்மை, யார் பொய் சொல்றாங்கன்னா அவங்க முகத்தை வச்சு கண்டுபிடிச்சுவேன். இவங்க நடிக்கல. இந்த சமூகம் இப்படி டைவர்ஸ் கோர்ட்னாலையும் பெண்களை எவ்வளவு மோசமா பார்க்கும் நடக்கும்னு எனக்கும் தெரியும். இத்தனை வருஷம் ஆதங்கம், வேதனை, தனியாவே பாரம் சுமக்கும் ஒரு தாயோட தவிப்பு, அதுதான் இன்னைக்கு வெடிச்சிருக்கு. எல்லா சாட்சி ஆதாரமும் சமர்ப்பிச்சிட்டீங்க, விசாரணைகளும் கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு, இன்னும் தீர்ப்பு மட்டும்தானே பாக்கி. அதை ஏன் தாமதப்படுத்துறோம்? இன்னைக்கே சொல்லிடுறேன், தாமதப்படும் நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்கிறதை நம்புற வேணாம். அதனால் சித்தார்த் குடும்பத்தினர் மேல் தூரிகா தொடுத்துள்ள வரதட்சணை வழக்கின் தீர்ப்பு என கம்பீரமாய் கூறியவர் குனிந்து எழுத ஆரம்பித்தார். கூண்டில் இருந்த சித்தார்த் மற்றும் குடும்பத்தினர் முகம் பயத்தில் வெளுத்து ஒருவரை பார்த்து கொண்டனர். நீதிபதி தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தார். இந்த வழக்கின் உண்மைத்தன்மை, சந்தர்ப்பம், சூழ்நிலை, அதோட சாட்சிகளின் மூலம் சித்தார்த் அவர் குடும்பம் குற்றவாளிகள் என முடிவுக்கு இந்த நீதிமன்றம் வருகிறது. தூரிகாவின் நகைகளை கொண்டு கட்டிய வீட்டை தூரிகாவிடமே ஒப்படைக்க வேண்டும். பொன்னரசி, ரிஷிதேவன், தவமலர் ஆகியோரது சொத்துக்கள் பறிமுதல் செய்து ஏலம் விட்டு அதில் கிடைக்கும் தொகையில் சரிபாதி தூரிகாவிற்கு வழங்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் அடுத்த மாசம் 4ஆம் தேதிக்குள் நடந்து அதற்கான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரங்கள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி அறிவிக்கப்படும். இந்த 2026 இப்படியான விஷயங்கள் நடப்பது கொடுமை. குடும்பத்தின் புது மருமகளாய் வந்து அந்த தலைமுறையை வளரச் செய்பவர் பேரில் திராவகம் ஊற்றும் செயல் இவையெல்லாம். ஒரு பெண்ணை மனரீதியாக துன்புறுத்துவதும் குற்றமே. அவளை மனைவியாய், சக உயிராய், தன் வீட்டின் மருமகளாய் பார்க்காமல் பனையும் காய்க்கும் மரமாய் மட்டும் பார்த்தால் அந்த குடும்பம் கடைசியா இந்த நிலைக்குத்தான் வர வேண்டும் என்பதற்கு இந்த வழக்கும் ஒரு உதாரணமாக இருக்கும். இந்த சமூகமும் மாறி வரும் காலத்தை கருத்தில் கொண்டு ஒற்றை தாயாய் நிற்கும் பெண்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். மேலை நாடுகள் நம் கலாச்சாரத்தை விரும்பி ஏற்கிறது. ஆனால் நம் நாடு மேலை நாட்டை போல் மாறி வருகிறது. ஒற்றை பெற்றோர் குழந்தைகள் அதிகரிப்பது அவர்கள் மனநிலை மட்டுமல்ல, நாட்டின் சமநிலையையும் பாதிக்கும் என்பதை ஒவ்வொரு குடிமக்களும் உணர வேண்டும். பெண்ணுக்கு பெண் எதிரி எனும் கூற்று மாற பெண் தான் முதலில் மாற வேண்டும். ஆணும் தன் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என தீர்ப்பு கூறி முடித்தவர் தனி ஒரு பெண்ணா இத்தனை போராட்டங்களையும் சந்தித்து தனக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் வேண்டும் என அலைந்து இன்று நீதியை பெற்றிருக்கும் தூரிகாவை இந்த நீதிமன்றம் மனமாற பாராட்டுகிறது என கூறினார். கண்களில் துளிர்ந்த கண்ணீரோடு கைகூப்பி நன்றி தெரிவித்தாள் தூரிகா.
வழக்கு தொடர்பான கோப்புகளில் கையெழுத்திட்டு நீதிமன்றம் வெளியே வந்த போது கருமேகங்கள் சூழ்ந்து தூரத்தின் மின்னல் ஒன்று வெட்டிய போது தூரிகா அருகே கார் ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கி அவளது பெற்றோர் மகிழ்வோடு மகளை அணைத்துக் கொண்டனர். தூரிகா ஏதும் புரியாமல் மருமகனை தூக்கியபடி தனதற்கே புன்னகையோடு அந்த தம்பியிடம் கண்களால் என்னவென்று வினவினாள். ஆறுமுகம் நிமிர்ந்து, பாப்பா நீ சாதிச்சிட்ட. ஆமாம், நீ இன்டர்வியூவிலும் பாஸ் பண்ணிட்ட. குரூப் 1 தேர்வில் தமிழ்நாடாவில் நீதான் முதலிடம் பிடிச்சிருக்க. இனி நீ சாதாரண தூரிகா இல்லை, துணை ஆட்சியர் தூரிகா என மகளை உச்சி முகர்ந்து கூறிய போதே மழை படபடவென அவர்களை நினைத்து ஆசீர்வதித்தது. நன்றி, சுபம்.